ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் வாழ்ந்த போது பல் யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி வாழ்ந்தாரா தெரியாது. ஆனால் பல் யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி எழுதிய பாடலும் சங்க இலக்கியத்தில் இருக்கிறது. அதே நேரம் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் எழுதிய பாடலும் இருக்கிறது. இதனுடைய காலம் முன்பின்னாக இன்னும் சரியாக வரையறுக்கப்படவில்லை. அந்த வரையறுக்கப்படவில்லை என்கிற குழப்பத்துக்குள்ளேதான் குருமூர்த்திகள் குடியிருக்கிறார்கள். குருமூர்த்திகள் குடியிருப்பதற்கு பாம்பு புற்றா தேவை? இந்த குழப்பங்களே போதும். ஆகையினால் அவர்கள் சொல்லுகிறார்கள், தமிழை தொட்டாலே சனாதனம் தான் வரும். அப்ப பெரியார் என்ன செய்வார்? சனாதனத்தை எதிர்ப்பதென்றால் நீங்கள் தமிழை தொட்டாலே சனாதனம் வரும் என்றால் அங்க தமிழை பற்றியும் கேள்வி கேட்பதல்லவா ஒரு பகுத்தறிவாளருடைய கடமை. பெரியார் தமிழனா இருந்திருந்தா சங்க இலக்கியத்தை பற்றி இப்படி பேசுவாரா என்று கேட்கிறவர்கள் அன்றைக்கும் இருந்தார்கள். அவர்களுடைய வழித்தோன்றல்கள் தான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மன்னனுடைய மனைவி சொல்றாங்க, பெருங்கோ பெண்டு, கணவர் இறந்துட்டாரு, மன்னர் நான் கூட போய் தீப்பாயிறேன் அப்படின்னு சொல்றாங்க. எப்போ போய் தீப்பாயிருது? உடன்கட்டை ஏறுவது. இப்போ நம்ம ஊரில் இருக்க சங்கியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். உடன்கட்டை ஏறுறது எப்போ வந்ததுன்னா இஸ்லாமிய மன்னர்கள் வந்தப்புறம் வந்தது. அங்கேயே வந்துட்டாங்களாட்டிருக்கு 3000 ஆண்டுக்கு முன்னாடி. அந்த அரசி ஏன் நான் உடன்கட்டை ஏறுகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்கள அமைச்சர் பெருமக்கள்லாம் சேர்ந்து வேண்டாமா இருங்க, உயிரோட இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க? எதுக்கு இருக்க சொல்கிறீங்க? என்ன செய்ய சொல்கிறீங்க? இருந்து உப்பு போடாத கஞ்சி குடிக்கணும், என் தோற்றத்தை சீர் பண்ணிக்க கூடாது, பாய் இல்லாமல் படுக்கணும், அந்த நொய் கஞ்சியை உப்பு இல்லாமல் சாப்பிட்டு பாய் இல்லாமல் தரையில் படுத்து இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு என்ன வாழுன்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு மனசாட்சி இருக்கான்னு கேட்குறாங்க. இப்படி பெண்கள் நிலையை வைத்திருந்த ஒரு சமூக அமைப்பு எந்த வகையில் உயர்ந்ததாக இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை கேட்பதற்கு பெரியார் வந்தார். இன்றைக்கு வரை அண்ணா உருவாக்கிய அடித்தளம், அவருடைய பெருமைகளாக பேசப்படுகின்ற 3 செய்திகள். தமிழ்நாடு, அந்த தமிழ்நாடு பெயர் மாற்ற மசோதா சட்டமன்றத்திலே நிறைவேற்றப்பட்ட போது ஒருவர் கூட அதை எதிர்க்க முடியவில்லை. எதிர்ப்பவர்கள் கூட வளைந்து நெளிந்து கருத்து சொல்லுகிறார்கள். கடைசியில் மாப்போசி போன்றவர்கள் அதில் ஒரு பெயர் வாங்கினார்கள். என்னவென்றால், தமிழ்நாடு என்று இருக்கக்கூடாது, நாடு என்று இருக்க வேண்டும் என்ற திருத்தத்தை வாங்கய்யா வாங்க அப்படின்னு அவங்களையும் உள்ள கூப்பிட்டு இந்த திருத்தத்தையும் ஏற்றுக்கொண்டு தமிழ்நாடு வாழ்க என்று சட்டமன்றத்தில் அத்தனை பேரையும் முழங்க வைத்த அந்த நிலை இன்றைக்கு வரைக்கும் நீங்க கவர்னர் ஆளை வச்சு தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது, தமிழகம்னு சொல்லணும் என்றெல்லாம் சொல்ல முயற்சி செய்யும் போது அதிகமாக தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும். தேவையில்லாத இடத்தில் கூட அந்த பெயரை பயன்படுத்துவார்கள். வாசல்ல கோலம் போடுறாங்க தமிழ்நாடு அப்படின்னு, சில பேர் போட்டி கோலம் போட வச்சாங்க தமிழகம் அப்படின்னு. எங்கேயும் நீங்க பாரதியம்னு போட முடியாது. போடுறவங்களுக்கு தமிழகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன வேறுபாடு என்பது கூட புரியாது. இல்ல போடுங்கன்னா நாங்க தமிழகத்தை தானே போடுறோம், தட்சிண பிரதேசம்னு போடுங்கன்னா போடுவாங்களா? அதற்கு ஆள் கிடைக்குமா? இரண்டாவது, சுயமரியாதை திருமணம் இன்றைக்கு வரைக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது. ஏன் அந்த பிரச்சனை? பல பேர் கேட்பார்கள். நம்ம அந்த சட்டத்தை மாதவன் அவர்கள் சட்ட அமைச்சராக இருந்து உருவாக்கியதும் அதற்கு ஐயா சொன்ன அந்த திருத்தம் அண்ட் ஆர் என்கிற அந்த சொற்களில் அண்ட் இருக்கக்கூடாது, ஆர் என்று இருக்க வேண்டும். மாலை அணிவித்தல் அல்லது தாலி கட்டுதல், மாலையும் போடணும் தாலியும் கட்டணுங்கிறது கட்டாயம் இல்லை என்று உருவாக்கினார். இதெல்லாம் நமக்கு தெரியும். பல நேரங்களில் இங்க சுயமரியாதை திருமண நிலையம் இருக்கு. நம்முடைய பசும்பொன் அவர்கள் மிகச் சிறப்பாக ஆண்டுக்கு ஒரு 2000 திருமணங்களாக நடத்துறாங்க. அதுல என்ன பெருமைனா, அதுல கிட்டத்தட்ட 1500 திருமணங்கள் சாதி மறுப்பு திருமணங்கள். அவ்வளவு அமைதியா அழகா நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் இந்த திருமணத்தை பதிவு செய்கிறவர்களுக்கு ஒரு சின்ன சிக்கல் வரும். அவர்கள் வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால், குறிப்பாக மணமகனோ மணமகளோ இந்துவாக இருந்து மற்றவர் கிறிஸ்தவராகவோ இஸ்லாமியராகவோ இருந்தால் சுயமரியாதை திருமணமாக அதை பதிவு செய்ய முடியாது. செய்து கொள்ளலாம், ஆனால் பதிவு செய்யும் பொழுது அதனை சிறப்பு திருமண சட்டம் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல பதிவு பண்ணணும். அப்ப சில பேர் கேட்பார்கள், ஏங்க அப்ப சுயமரியாதை திருமணத்தை 2 முஸ்லிம்கள் செய்யக்கூடாதா, கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடாதா, ஏன் அது இந்து மத சட்டத்தில் மட்டும் திருத்தம் செய்யப்பட்டது என்ற ஒரு கேள்வி இப்போதும்
விவாதமாகவோ விமர்சனமாகவோ வரும். அதை முதல்ல கேட்கும்போது நமக்கு ஆமா இல்ல, அது ஏன் அப்ப எல்லாருக்கும் பொதுவா பண்ணல அப்படின்னா நம்ம யோசிக்கிறோம். ஐயா யோசிக்காம இருந்திருப்பாரா? அவருக்கு இது தோணி இருக்காதா? இது ஒரு பொது சட்டமா கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாலும் அண்ணா செய்ய போறாரு தானே. அதை ஏன் இந்து திருமணத்துல திருத்தம் பண்ணாங்க என்றால், ஏற்கனவே இஸ்லாமிய திருமணமும் கிறிஸ்தவ திருமணமும் சுயமரியாதை திருமணம் மாதிரி தான் நடக்கும். அது அக்ரிமெண்ட் தான், கான்ட்ராக்ட் தான். அந்த பெண்ணிடம் வந்து கேட்பாங்க, உனக்கு சம்மதமா, கையெழுத்து போடணும், உனக்கு வர வேண்டிய பணம் வந்துருச்சா, மாப்பிள்ளை வந்து மகர் கொடுத்துட்டாரா, அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு எனக்கு சம்மதம் என்று அந்த பெண்ணும் கையெழுத்து போட்டால்தான் அது திருமணம். கிறிஸ்தவ முறைப்படி சர்ச்சில் நடக்கிற திருமணத்திலும் உனக்கு சம்மதமா உனக்கு சம்மதமா என்று கேட்டுதான் அது திருமணத்தை பதிவு பண்ண முடியும். நான் பார்த்துக்கு எந்த கழுதையை கட்டுனாலும் கட்டுறது, எந்த கழுதைக்கு கழுத்தை நீட்டுனாலும் நீட்டுறது, கடைசியாக அப்புறம் தான் தெரியுது நிஜமாவே கழுதைன்னா கட்டுனமா நீட்டுனமா தெரியாது. இதெல்லாம் வந்து அதுல இல்லை. அப்ப இந்த சாஸ்திரத்துல இருக்கு. அப்பா வந்து தாரை வார்த்து கொடுப்பதுன்னு வந்த பிறகு அந்த பெண்ணுக்கு என்ன கேள்வி இருக்கு, என்ன உரிமை இருக்கு? இது ஒன்று. இரண்டாவது, இஸ்லாமிய திருமணத்தையும் கிறிஸ்தவ திருமணத்தையும் நடத்தி வைப்பவர் மத ரீதியாக அங்கு இருப்பவரே தவிர ஜாதி ரீதியானவர் அல்ல. ஜாதி தகுதி அதற்கு தேவையில்லை. இந்து திருமணத்துக்கு தான் அது பார்ப்பனரால் நடத்தப்பட்டிருக்க வேண்டும். இது எப்ப ஆரம்பிச்சது? நமக்கு தெரிஞ்ச சிலப்பதிகார காலத்துலதான் ஆரம்பிச்சிருக்கு. அங்கதான் பிரச்சனையும் ஆரம்பிச்சது. மாமுது பார்ப்பான் மறைவழி காட்டுன கண்ணகியும் கோவலனும் என்னன்னாங்க. ஆனாலும் இது எல்லாருக்குமே சொல்லுவாங்க. ராமர் சீதை கல்யாணம் புராணத்தில் நடந்தது. பெரிய ரிஷிகள்லாம் வந்து அத்தனை ரிஷிகள் வசிஷ்டர் உள்ளிட்ட மகா பெரியவாள்லாம் நடத்தி வச்ச திருமணம் தான். இதெல்லாம் கதையில புராணத்துல இருக்கலாம். ஆனால் சாஸ்திரம் சொல்லுகிறபடி அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிற தகுதி பார்ப்பனராக சாதியில் பிறந்தவருக்கு தான் உண்டு. அப்ப இந்த ரெண்டையும் ஒழிக்க வேண்டிய இடம் இந்து திருமண சட்டம் தான். அதனால்தான் சுயமரியாதை திருமணம் இந்து திருமண சட்டத்தினுடைய பிரிவு 7 கேபிட்டல் A என்று இணைக்கப்பட்டது. இதுக்கு இவ்வளவு பெரிய வரலாறு இருக்கு. இதை அண்ணா செய்தார். இது இன்னைக்கு வரைக்கும் நீதிமன்றத்துல அப்பப்ப இது செல்லாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கடைசியா இப்ப உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கு, இது சட்டப்படி செல்லும். இதை நிரூபிக்கப்பட்டது. மூன்றாவது, இருமொழி கொள்கை. அதுதான் இன்றைய அரசியல் வரைக்கும் அண்ணாவினுடைய மாநில சுயாட்சி. இதுதான் வந்து அண்ணாவினுடைய உயிர் கொள்கைனா மாநில சுயாட்சி. அந்த மாநில சுயாட்சிக்கான அடித்தளம் நாம எந்த மொழியில படிக்கணும் என்பதை நம்முடைய மாநில அரசு முடிவு செய்யணும். தாய்மொழியோடு ஆங்கிலம் படித்தால் போதும். ஆங்கிலம் மொழியா படிக்கணுமா வழியாக படிக்கணுமா, இது அந்த காலகட்டத்தோடு பிரச்சனைகளோடு நாம் முடிவு செய்ய வேண்டியது. இன்றைக்கும் அந்த நண்பர் கேட்டார், பெரியார் வந்து ஏன் இப்படி சொன்னார், தமிழ் சனியனை விட்டுருங்க, வீட்டில் இங்கிலீஷ் பேசுங்க, வேலைக்காரர்களோடையும் இங்கிலீஷ் பேசுங்க அப்படின்னு 3 செய்தியை சொன்னார். அப்போ நான் இன்னும் ஒன்று இருக்கு தம்பி, அதை விட்டுட்டீங்க. என்னென்ன? தந்தை பெரியாரை பற்றி நாம் கேள்விப்பட்டவையும் பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றி அறிந்த செய்திகளும் இன்று வரையிலும் ஏடுகளில் கட்டுரைகளாக, நம்முடைய பெரியவர்கள் சொன்ன செய்திகளாக, அவர்கள் உருவாக்கிய வரலாற்று தடங்களில் பயணிக்கிற பயணிகளாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையில் அனுபவத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றன. ஐயாவை பற்றி அணியாக பாடிய கவிஞர்கள் உண்டு. எப்படி வேண்டுமானாலும் அவரை வர்ணிக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய தோற்றத்தை, எண்ணத்தை, சிந்தனையை, அவருடைய சாதனையை, உழைப்பை கவிதை வரிகளில் வடித்தெடுத்த புரட்சி கவிஞர் தொடங்கி அவர் பரம்பரை கவிஞர்கள் பாடியிருக்கிறார்கள். ஆனால் ஐயாவின் வாழ்க்கையை 3 சொற்களில் அடைத்தவர் பேரறிஞர் அண்ணா. தந்தை பெரியார் ஒரு சகாப்தம், ஒரு காலகட்டம், ஒரு திருப்பு முனை. இதுதான் தந்தை பெரியாருடைய வாழ்க்கைக்கு அண்ணா அவர்கள் வரைந்த இலக்கணம். அந்த இலக்கணத்துக்குள் நின்று நாம் ஐயாவையும் அண்ணாவையும் பார்ப்பதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. அந்த ஒரு சகாப்தம் அது எப்படி தோன்றியது? இன்று கூட ஒரு தொலைக்காட்சிக்காக சில கேள்விகளை கேட்டு ஒரு பதிவு செய்தார் ஒரு நண்பர். 2 நாட்களில் அந்த விவாதம், அந்த கேள்வி பதில் வரும். அந்த கேள்விகள் வரிசையாக இப்பொழுதும் பரப்பப்படுகிற அவதூறுகளை மையமாக கொண்ட கேள்விகள் தான். பொதுவாக ஒரு தலைவரை பற்றி அவர்கள் வாழும் பொழுது ஏற்படக்கூடிய எதிர்ப்புகள்,
அவர்கள் மறைந்த பின்பு வரக்கூடிய விமர்சனங்கள். சில காலம் கடந்த பிறகு அவர்கள் மறைந்து விட்டார், ஆகவே குறை சொல்லக்கூடாது, ஆனாலும் இப்படி உண்டுதானே என்று எழக்கூடிய கேள்விகள், இவற்றை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் ஒருவர் பொதுவெளியில் தோன்றும் போது என்னென்ன எதிர்ப்புகள் வந்தனவோ அதே எதிர்ப்புகள் ஒரு நூற்றாண்டுக்கு பிறகும் வருகிறது என்று சொன்னால் அவருடைய சிந்தனையின் வலிமை, அது கொடுக்கிற அதிர்ச்சி எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதை நினைக்கும் பொழுதே அவர்களுக்கு எப்படி இவரை தாண்டி செல்லுவது? எத்தனையோ பேரை வரலாற்றிலே தாண்டி வந்திருக்கிறார்கள், எத்தனை எதிர்ப்பாளர்களை கொன்று புதைத்திருக்கிறார்கள், எத்தனை பேரை அணைத்து அழித்திருக்கிறார்கள், எவ்வளவு செய்திகள் மறைக்கப்பட்டிருக்கின்றன வரலாற்றில். அதையெல்லாம் தாண்டி ஒருவர் இருக்கிறாரே, அவரை அவருடைய கருத்துக்களால் மறுக்க முடியுமா? கருத்தை எதிர்ப்பதன் மூலம் வெல்ல முடியுமா? முடியாது. அப்ப என்ன செய்யலாம்? அவரை பற்றி அவதூறு பேசலாம். இப்படியெல்லாம் சொல்லுகிறார், ஆனால் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா என்று கேட்பதன் மூலம் அவருடைய அந்த உயர்வை சற்று கீழே இறக்கலாம் என்று எண்ணக்கூடியவர்கள் அப்போதும் இருந்தார்கள், இப்போதும் இருக்கிறார்கள். இப்பொழுது இன்னும் வீரியமாக இருக்கிறார்கள். ஏன் அது வீரியம் கொண்டிருக்கிறது என்றால், இந்த ஒரு நூற்றாண்டு கால சாதனை, அந்த வாழ்க்கை உருவாக்கிய திருப்பு முனை, அது அவர்களை திகைக்க வைத்திருக்கிறது. ஆகவே இதை இப்படியே அடக்காவிட்டால், இப்போதே நிறுத்தாவிட்டால், இனி ஒரு காலத்திலும் தாங்கள் இழந்த அந்த ஆதிக்கத்தை திரும்ப பெற முடியாது என்ற இடத்தில் இந்த நாட்டினுடைய பிறப்புரிமை பெற்ற ஆதிக்கவாதிகளை நிறுத்தி இருக்கிறார் தந்தை பெரியார். அவர்களுக்கு இது இறுதி யுத்தம், அவர்களுக்கு இது இறுதி யுத்தம். ஆனால் நமக்கு இது தொடர் யுத்தம். ஏனென்றால் எதிரிகள் புதிதாக தோன்றிக்கொண்டேதான் இருப்பார்கள். ஆதிக்க உணர்வை பிறப்பின் அடிப்படையிலேயே பெற்றவர்கள் ஒரு காலும் அந்த இடத்திலிருந்து தங்களை திருத்திக் கொள்ள முன்வர மாட்டார்கள். அவர்களுக்கு என்ன பிரச்சனை? எத்தனை ஆண்டு கால வரலாற்றை நாம் பார்த்திருக்கிறோம். அவர் எதையெல்லாம் கேள்வி கேட்டார், எதையெல்லாம் கேள்வி கேட்டார். போற போக்கில் நாம் இன்றைக்கு சொல்லுகிற கற்பிதங்களை உடைப்பது என்பது கொஞ்சம் கடுமையான வேலை. புனிதங்களை உடைப்பது அதைவிட போராட்டம். சங்ககாலம் பொற்காலம், மறுத்துவிட்டால் நீங்கள் தமிழர் இல்லை, கேள்வி கேட்டால் பிறப்பில் ஐயம், இப்படி ஒரு நெருக்கடியை தங்கள் அறிவுக்கே விதித்து கொள்ளுகிற தமிழர்களை பார்க்கிறோம். இந்த நேரத்தில் அந்த கேள்வியை நாம் எழுப்ப வேண்டி இருக்கிறது. பெரியார் கேட்டார், சங்ககாலம் பொற்காலம் என்றால் யாருக்கு பொற்காலம்? சங்க காலத்தில் என்ன இருந்தது? இந்த எதிர்ப்புகளுடைய தொடக்கம் எங்கு வந்தது? நாம் எதை எதிர்க்கிறோம்? அடிப்படையில் யோசித்து பாருங்கள். ஒரு மன்னர் எழுதுகிறார், மன்னருடைய பாடல், ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியனுடைய பாடல். ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் வாழ்ந்த போது பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி வாழ்ந்தாரா? தெரியாது. ஆனால் பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி எழுதிய பாடலும் சங்க இலக்கியத்தில் இருக்கிறது. அதே நேரம் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் எழுதிய பாடலும் இருக்கிறது. இதனுடைய காலம் முன்பின்னாக இன்னும் சரியாக வரையறுக்கப்படவில்லை. அந்த வரையறுக்கப்படவில்லை என்கிற குழப்பத்துக்குள்ளேதான் குருமூர்த்திகள் குடியிருக்கிறார்கள். குருமூர்த்திகள் குடியிருப்பதற்கு பாம்பு புற்றா தேவை? இந்த குழப்பங்களே போதும். ஆகையினால் அவர்கள் சொல்லுகிறார்கள், தமிழை தொட்டாலே சனாதனம்தான் வரும். அப்ப பெரியார் என்ன செய்வார்? சனாதனத்தை எதிர்ப்பதென்றால், நீங்கள் தமிழை தொட்டாலே சனாதனம் வரும் என்றால், அங்க தமிழை பற்றியும் கேள்வி கேட்பதல்லவா ஒரு பகுத்தறிவாளருடைய கடமை. அது பழமையானது என்பதற்காக விட்டு வைக்க முடியுமா?
இதை தந்தை பெரியார் கேட்கிறார். அவர் அந்த கேள்வியோடு கொஞ்சம் இப்போ திரும்பி பார்க்கும் பொழுது சங்க இலக்கியத்தின் இயற்கை பாடல்கள் அதெல்லாம் நம்முடைய மனதை கொள்ளை கொள்ளும், அதில் சந்தேகமே இல்லை. அதனுடைய இயற்கை காட்சிகள், சுற்றுப்புறம், அதை பற்றிய அக்கறை, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்பதும், நீர்நிலைகளை உருவாக்குகிற மன்னர்கள் தான் பேசப்படுவார்கள். உன் புகழ் நிலைக்க வேண்டுமென்றால் நீ நீர்நிலைகளை உருவாக்கு என்று சொல்லுவதும் நினைக்கப்படுவதும் புகழப்படுவதுதான். ஆனால் அண்மையில் நான் இன்னொரு பாடலை எடுத்துக்காட்டி ஒரு உரையில் குறிப்பிட்டிருந்தேன். அதை கேட்டுவிட்டு சில தமிழ் படித்த நண்பர்கள் கேட்டார்கள், உண்மையிலேயே இப்படி ஒரு பாட்டு இருக்கிறதா, உண்மையிலேயே இப்படி ஒரு பாடல் சங்க இலக்கியத்தில் இருக்கிறதா என்று கேட்டார்கள். அந்த பாடலை எழுதியவர் ஓரம்போகியார். நான் நிறைய கருத்துக்களை நம்ம வரிசையாக பார்க்க வேண்டியிருப்பதால் பாடலுக்குள் விளக்கத்துக்குள்ள செல்லவில்லை. ஓரம்போகியார் என்ற புலவர், அவர் பெண்பார் புலவர். இந்த பெண்பார் புலவர்களுக்கெல்லாம் இந்த 6 பட்டத்தை எடுத்துட்டு அவங்கெல்லாம் இளம் பெண்கள். வெள்ளி வீதி, காக்கை பாடினி, நப்பின்னை, நச்செல்லை, நப்பசலை, ஆதிமந்தி, இப்படி அவர்கள் பெயரை கேட்டீர்களானால் அஞ்சி அத்தை மகள் நாகை அப்படின்னு ஒருத்தவங்க பேர், இளவையினி, அதுலேயே ரவுடி பேபிஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. அவங்க நீ ஒன்று என்னை அழகின்லாம் சொல்லாதப்பா, நான் பேய் மகள், பேய் மகள்னு ஒருத்தவங்க பேர் வச்சுருக்காங்க. அது எப்படிப்பட்ட கலகம்! பேய் மகள் இளவையினி, குறமகள் இளவையினி, வெண்ணி குயத்தி, கவிதை எழுதியவர் குயத்தி, வெண்ணி குயத்தி, இவர்கள் எல்லாம் எழுதியிருக்கிறார்கள். இதில் ஒருவருடைய பெயர் ஓரம்போகி. அவங்க நேராக போனால் போக மாட்டாங்க போல. நீ என்னையா சொல்கிறது, வேற எதனால் அந்த பெயர்னு தெரியாது. நெடும்பல்லியற்றியார் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. நெடும்பல்லியம் என்பது அனைத்து இசைக்கருவிகளும் சேர்ந்த ஒரு தொகை, ஒரு குழுமம், ஒரு ஆர்கெஸ்ட்ரா. அதை இசைக்கிறவர்கள், அதுக்கு தான் நெடும்பல்லியம்னு பேர். நெடும்பல்லியற்றியார்னு ஒருவர் இருக்கிறார்கள். அது தமிழில் வந்து நெடும்பல்லி அத்தைன்னு இருக்குது. அதுக்கு என்ன பொருள்னு நமக்கு தெரியாது. இந்த பெயர்களுக்குள் இந்த ஓரம்போகியார் எழுதிய அந்த பாடலில் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், தலைவனை பார்த்து, அவர் தான் தலைவர், தலைவனை பார்த்து நீ நல்லா இரு. பெண்கள் வந்து இந்த நல்லா இருன்னு சொன்னாங்கன்னா அது நல்லா இருன்னு பொருள் அல்ல. நாசமாக போன்னு சொல்றதுக்கு மனசு வராம நல்லா இருப்பா, நல்லா இருன்னாங்கன்னா உள்ளுக்குள்ள இருந்து வர்றது சாபம், அறம் கூறுதல். அந்த தலைவனை பார்த்து சொல்லுகிறார்கள், பெருமை, நீ பெரிய ஆள்ப்பா, நல்லா இரு, நல்ல பெருகி வாழ், உன் வீடுகள்லாம் எண்ணிக்கையில் கூடட்டும், நிறைய அப்பார்ட்மெண்ட் வாங்கி வைப்போம். எதுக்கு? உன்னுடைய இல்லங்கள் பெருகி வாழட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதற்கு என்று கேட்டால், நேற்று நீ ஒரு பொண்ணுகிட்ட போயிட்டு வந்த, அந்த பொண்ணு அப்படியே அந்த மண்டபத்தில் கிடக்கிறா. திருவிழாவுக்கு பிறகு யாராலும் பார்க்கப்படாத ஒரு சிலை மாதிரி, அலங்கரிக்கப்படாத கடவுள் சிலை மாதிரி அந்த பொண்ணு அங்கேயே கிடக்கிறா. நீ இப்போ அதை விட இனிமையான பொண்ணை இன்னைக்கு தேடி போயிருக்க, நல்லா இருப்ப. எப்படி உன்னுடைய இந்த வீடுகள் எண்ணிக்கையில் நிறைந்து நீ வாழணும்னு சொன்னால், நான் எப்படி எந்த மனசுலேருந்து இதை சொல்கிறேன், நிறைய நீ இது மாதிரி நிறைய உனக்கு வீடு சேரட்டும்னு நான் சொல்கிறேன். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு யானையை பழக்கிறதுக்கு ஒரு இரும்பு நுனி கொண்ட ஒரு குச்சியில் வச்சு குத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரே இடத்துல குத்துவாங்க பழக்கிறதுக்காக. அப்படி குத்தி குத்தி புண்ணாக்கிட்டு அதனுடைய வாயில் வந்து ஒரு கவளம் சோத்த வைப்பாங்க, உருண்டை, பெரிய உருண்டை. இந்த குத்தி குத்தி புண்ணான அந்த யானை அந்த நொந்து போன மனதோட கோபத்தில் வாயில் வச்ச அந்த கவளம் சோற்றை மெய்பட இதற்கு உடம்பு அப்படி மேலே எரிஞ்சிக்கும், உடம்புல தூக்கி எரிஞ்சிக்கிறத யானை செய்கிறத நம்ம பார்த்துருப்போம். அது ஏன் அப்படி எரியுது? மகிழ்ச்சியில் இல்லை. இந்த குத்து குத்திட்டு இவ்வளோ பெரிய கவளத்தை வைக்கிறீங்க,
அந்த கோபத்தில் அந்த யானை இப்படி தூக்கி எரியுது, அதன் உடம்பெல்லாம் அந்த சோற்று பருக்க போய் செதறுது இல்லை, அப்படி நீ வாழ்கிற வீடெல்லாம் இருக்கட்டும்பா, நம்பர் கூடட்டும்னு சொல்கிறாங்க. இந்த வலியை, இந்த வேதனையை ஒரு பெண் பதிவு செய்கிறார். இது என்ன காலம்? யாருக்கு பொற்காலம்? இதை கேள்வி கேட்டா பெரியார் தமிழரின் எதிரி. பெரியார் தமிழனா இருந்திருந்தா சங்க இலக்கியத்தை பற்றி இப்படி பேசுவாரா என்று கேட்கிறவர்கள் அன்றைக்கும் இருந்தார்கள். அவர்களுடைய வழித்தோன்றல்கள் தான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மன்னனுடைய மனைவி சொல்றாங்க, பெருங்கோப்பெண்டு, கணவர் இறந்துட்டாரு, மன்னர், நான் கூட போய் தீப்பாயிறேன் அப்படின்னு சொல்றாங்க. எப்போ போய் தீப்பாயிருது? உடன்கட்டை ஏறுவது. இப்போ நம்ம ஊரில் இருக்க சங்கியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். உடன்கட்டை ஏறுறது எப்போ வந்ததுன்னா இஸ்லாமிய மன்னர்கள் வந்தப்புறம் வந்தது. அங்கேயே வந்துட்டாங்களாட்டிருக்கு 3000 ஆண்டுக்கு முன்னாடி. அந்த அரசி ஏன் நான் உடன்கட்டை ஏறுகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்கள அமைச்சர் பெருமக்கள்லாம் சேர்ந்து வேண்டாமா, இருங்க, உயிரோட இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க? எதுக்கு இருக்க சொல்கிறீங்க? என்ன செய்ய சொல்கிறீங்க? இருந்து உப்பு போடாத கஞ்சி குடிக்கணும், என் தோற்றத்தை சீர் பண்ணிக்க கூடாது, பாய் இல்லாமல் படுக்கணும், அந்த நொய் கஞ்சியை உப்பு இல்லாமல் சாப்பிட்டு பாயில் படுத்து பாய் இல்லாமல் தரையில் படுத்து இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு என்ன வாழுன்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு மனசாட்சி இருக்கான்னு கேட்குறாங்க. இப்படி பெண்கள் நிலையை வைத்திருந்த ஒரு சமூக அமைப்பு எந்த வகையில் உயர்ந்ததாக இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை கேட்பதற்கு பெரியார் வந்தார். அது வரைக்கும் இருந்த தமிழ் அறிஞர்களுக்கு இது தெரிந்தால் கூட இது ஏதோ நம்ம மூதாதையர்களை குறை சொல்வதாக ஆகிவிடும் என்று அவர்கள் அதை வெளிப்படையாக விமர்சித்து பேசவில்லை. அதே போல எப்படி பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி எப்போ வந்தார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் சொன்னார், நீ எப்படியாவது படிப்பை கையில் எடுத்துக்கொள், படிச்சிரு, உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே, ஒருகுடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருக எண்ணாது அறிவுடையோன்பால் அரசும் செல்லும். அறிவுடையோனாறு அரசும் செல்லும். வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன் கண் படுமே. ஆக கீழ்ப்பால் என்று சொல்லுவது எந்த விளக்கத்தில் சொன்னாலும் கல்வியின் தேவை. இதனை ஒரு மன்னர் பாட வேண்டிய தேவை அவசியம் என்ன வந்தது? இந்த காலத்தில்தான் இந்த கல்வி என்பது ஒரு சிலருக்கு மறுக்கப்பட்டு ஒரு சிலருக்கு உரிமையாக்கப்பட்டு ஆண்களுடைய ஒழுக்கமின்மையும் கட்டுப்பாடின்மையும் பெருமைக்குரியதாக பேசப்பட்டு பெண் அடிமைத்தனம் நிலைநிறுத்தப்பட்டது. ஆக சாதியும் பெண்ணடிமைத்தனமும் நிலைநிறுத்தப்பட்ட சான்றுகளை கொடுக்கிற ஒரு காலத்தை பொற்காலம் என்று சொல்லலாமா என்ற கேள்வியை முன்வைப்பதற்கு 2000 ஆண்டு கழித்து வந்த சகாப்தம் ஒரு திருப்பு முனைதான் தந்தை பெரியார் என்பதை அண்ணா அவர்கள் எடுத்து காட்டினார். இந்த கேள்விகளோடு தந்தை பெரியார் தொடங்கிய அந்த பயணம் எத்தனை திசைகளில் நம்மை கொண்டு சென்றது, எத்தனை போராளிகளை உருவாக்கியது, எப்படிப்பட்ட சமூக மாற்றத்தை அது நடத்தியது. சுயமரியாதை திருமணம் என்ற ஒன்றை, திருமணம் என்பதை ஒரு சமூக புரட்சியின் அடையாளமாக உலகத்தில் எந்த இயக்கமும் செய்ததில்லை. எந்த இயக்கத்திலும் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை திருமணத்தின் மூலமாக ஒரு புரட்சி நடத்த முடியும் என்ற சூழலும் இல்லை. ஏன்? ஒருவேளை வேறு நாடுகளில் இது நடந்திருக்கக்கூடும். ஆனால் எந்த நாட்டிலும் ஒரே நிறம் கொண்ட இருவர், ஒரே பகுதியில் வாழுகிற ஒருவர், ஒரே மாதிரி பொருளாதார நிலையில் இருக்கிற இருவர் திருமணம் செய்ய முடியாது. அவர் யாரு?
இவர் யாரு, அவங்க நம்மாளா என்ற கேள்வி இருக்கிறது அல்லவா. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் ஒரு பாடலை எழுதினார், கலப்பு மனம் வாழ்க என்பது அந்த கவிதையுடைய தலைப்பு. அந்த தந்தை கேட்கிறார், எனக்கு பகை மேல் உனக்கு காதலா? இதுதான் அப்பாவோட கேள்வி. நல்ல கேள்வி. அதற்கு மகள் சொல்லுகிறாள், அப்பா, நீங்கள் அவரோடு பகையாக இருப்பதை நான் எதிர்த்தேனா? எதிர்க்கவில்லை. அதை போல நான் அவரோடு காதலாக இருப்பதை நீங்களும் எதிர்க்காதீர்கள். நீங்கள் பகையாக இருந்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு அவர் சொல்லுகிறார், அவன் வேறு சாதி, அவன் நம் சாதி அல்ல, உனக்கு தெரியுமா? மகள் கேட்கிறாள், சாதி என்பது, அவன் நம் சாதி இல்லை மகளே என்கிறார். சாதி என்பது சற்றும் என் நினைவில் இல்லை என்று அந்த மகள் சொல்லுகிறாள். அவன் யார் என்று கேட்டால், அவரும் என்னை போல் மனிதரப்பா, மந்தி அல்லர், குரங்கல்லர், கரும்பாம்பல்லர், மனிதன்தான். ஆகவே அவன் சாதி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, ஏனெனில் நான் தமிழன் மகளாததாலே என்று அந்த மகள் சொல்லுகிறார். அப்பா ஃப்ளாட் ஆயிட்டார். சரி, மனம் போல வாழ்க என்று வாழ்த்துகிறார். இப்படி ஒரு தந்தைக்கும் மகளுக்குமான உரையாடலை ஒரு இலக்கியமாகவும் வாழ்க்கையாகவும் நடத்தி காட்டுவதற்கு சுயமரியாதை இயக்கம் வந்தது. இன்றைக்கு ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு மகளுடைய காதல் என்னவாக இருக்கும் என்பதை இன்றைக்கு அந்த தந்தை, அப்படிப்பட்ட தந்தைகளும் இருக்கிறார்கள், மகள்களும் இருக்கிறார்கள், அதே நேரத்தில் கொன்று போடுகிற குடும்பங்களும் இருக்கின்றன, இன்று வளர்க்கப்படுகின்றன. தந்தையே மனம் உவந்து பரவாயில்லை நான் மனம் செய்து வைக்கிறேன் என்றாலும், நீ எல்லாம் இந்த ஜாதிக்காரனா, நீ எல்லாம் ஒரு ஆளா, உனக்கு மானம் இல்லையா என்று அவரை கேட்டு கொலை செய்யவோ தற்கொலை செய்வதற்கோ தூண்டுகிற சமூக சூழல் இன்றைக்கு உருவாக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் நாம் அந்த ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் நடந்த அந்த சாதனையை, அந்த திருப்பத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. நம்முடைய பெயர்கள் வைத்த வரலாறு, பெயர் வரலாற்றில் இப்படி ஒரு புரட்சியை, ஒரு புதுமையை வேறு எந்த இயக்கமும் செய்திருக்க முடியாது. பொதுவாக இடதுசாரி இயக்க தோழர்களுடைய குடும்பங்களில் கொள்கையாளர்கள் பெயர் இருக்கும். லெனின் இருப்பார், மாவோ இருப்பார், கல்பனா இருப்பார்கள், அஜிதா இருப்பார்கள், லதா, இவர்களெல்லாம் போராட்டக்காரர்கள், போராளிகள், தத்துவ ஆசிரியர்கள். கார்ல் மார்க்ஸ் இருப்பார். ஆனால் திராவிட இயக்க குடும்பத்தில் லெனினும் இருப்பார், ரஷ்யா இருக்கும், மாஸ்கோ இருக்கும், மாசேதுங்கும் இருப்பார், இங்கர்சால் இருப்பார், பெர்னாட் ஷா இருப்பார், பெர்ட்ராண்ட் ரசல் இருப்பார், நாடு கடந்து சிந்தனையாளர்கள் எல்லோரும் இருப்பார்கள். அதற்கும் தாண்டி பகத்சிங்கும் இருப்பார், புத்தர் இருப்பார், கௌதமன், சித்தார்த்தன், அசோகன், சங்கமித்திரை எல்லாரும் இருப்பார்கள். ஈரோடு, வைக்கம், எல்லா ஊர்களும் எந்தெந்த ஊருக்கு சிறப்புண்டோ அந்த ஊர்கள் வரலாற்றோடு நம்முடைய வீடுகளுக்கு வந்துவிடும். நல்ல தமிழ் பெயர்கள், திருக்குறள் பெயர்கள், அந்த பெயர்கள் முழுக்க நம்முடைய திராவிட இயக்க குடும்பங்களில் இருக்கும். சவுந்தரபாண்டியனார் பெயரை அவர்கள் வைப்பார்களா தெரியாது. ஆனால் சவுந்தரபாண்டியன், பன்னீர்செல்வம், முத்தையா, காமராஜ் என்கிற பெயர்கள் இருந்தால் அவர்களுடைய பெற்றோர் திராவிட இயக்க பெற்றோராகத்தான் இருப்பார்கள். தனித்தமிழ் பெயர்களுக்கு அதே இடம் இருந்தது. இப்படி பெயர் சூட்டிய வரலாறு, திருமண வீடுகளை பிரச்சாரமாக்கிய வரலாறு, திருமண வீட்டை பிரச்சாரமாக்குகிற ஒரு இயக்கம் தந்தை பெரியார் தான் நடத்தினார். அதன் மூலமாகத்தான் பெண்கள் சிந்திக்க தொடங்கினார்கள். இல்லை என்றால் பெண்களுக்கு இந்த கருத்துக்கள் போய் சேருவதற்கு வாய்ப்பே இல்லை. அன்று தொடங்கிய விதவை மறுமணங்கள்,
விவாகரத்து பெற்றோர் மறுமணம் செய்வது. இதற்காக மாதர் மறுமணம் என்ற ஒரு இதழை, ஒரு பத்திரிகையை நடத்தி இருக்கிறார்கள் மரகதவல்லி முருகப்பா இணையர்கள். அவர்களுடைய திருமணம்தான் மாநாட்டில் முருகப்பா பேசுகிறார். நாங்கள் விதவை திருமணம் இவற்றை ஆதரிக்கிறோம், புரட்சி எல்லாம் பேசுகிறார். அங்கு சென்ற மூவலூர் ராமாமிர்தம்மையார், எல்லாம் வாயில் பேசுவீங்க, கல்யாணம் பண்ணுவீங்களா என்று கேட்கிறார். நான் ரெடிமா, பொண்ணு ரெடியா என்கிறார். இந்த பொண்ணு ரெடி என்று மரகதவல்லி தூக்கி நிறுத்துகிறார். பரவாயில்ல, திருமணம் பண்ணுவோம் என்று இப்படி ஒரு மாநாட்டு அறைகூவலாக ஒரு திருமணம் நடந்திருக்கிறது. அதனுடைய விளைவு, அவர் விதவை பெண், அதனுடைய விளைவு அவர்கள் மாதர் மறுமணம் என்ற பத்திரிகையை நடத்துகிறார்கள். மாதர் மறுமணம் என்று அச்சிட்டு பென்சில் தயாரித்து விற்றிருக்கிறார்கள். இதெல்லாம் நடந்த நிகழ்வுகள். சிவகாமி அம்மையார் சிதம்பரனாரை திருமணம் செய்தார். அவருடைய நூல் ஒன்று மிக கடுமையாக இருக்கிறது என்று அந்த காலத்திலேயே தடை செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி பெண்கள் படைவரிசை ஒரு பக்கம், தந்தை பெரியாருடைய தளபதிகளாக இருந்து இந்த புரட்சிகளை நடத்தியவர்கள், திருமணம் செய்து கொண்டவர்கள், அவர்களுடைய எண்ணிக்கை இன்னொரு பக்கம். தந்தை பெரியார் தன் மகளாக நினைத்த குஞ்சிதம் குருசாமி அவர்கள், அவருடைய மறைவின் போது தந்தை பெரியார் பேசிய பேச்சு இப்பொழுது படித்தாலும் கண்ணீர் வரும் பேச்சு. அவரை என் மகள் என சொல்லத்தக்க வகையில் நினைத்து காரியங்கள் ஆற்றி வரும் பொழுது, சாகக்கூடாத வயதில் இயற்கை அவரை அதர பதற அடித்து பிரித்து விட்டது. அதர பதற, இது என்ன மாதிரி சொல்? அதர பதற நம்மிடம் இருந்து அடித்து பிரித்து விட்டது. வாழ வேண்டிய வயதில் அவர் இறந்து, இந்த சாகக்கூடிய வயதில் நான் அவருக்கு இரங்கல் உரையாற்றி கொண்டிருக்கிறேன். இது ஒரு பெற்ற தந்தை பேசுகிற பேச்சு. இதற்கும் மேலாக ஒன்று, தந்தை பெரியாரை பற்றி நாம் பேசுகிற செய்திகள் ஏராளம். இன்னும் பேசப்பட வேண்டியவை அதைவிட அதிகமாக இருக்கின்றன. நான் திராவிட போராளிகள் நூலை, அதற்கான செய்திகளை தொகுத்த போது, ஐயாவுடைய குடும்பத்தில் இருந்த அவருடைய அண்ணன் மகள் பெயர் மிராண்டா கஜேந்திரன் என்று பிற்காலத்தில் அவருடைய பெயர் பதியப்பட்டது. கஜேந்திரன் என்பவர் பேரறிஞர் அண்ணாவுடைய பிஏவாக இருந்தவர். அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே படித்தவர்கள், காதல் திருமணம் செய்தவர்கள். ஐயாவுடைய குடும்பத்தில் வேறு பெயர் இருந்திருக்கலாம். எப்படி மிராண்டா என்று? மிராண்டா என்பது ஷேக்ஸ்பியர் கதையில் வருகிற ஒரு கேரக்டர். அது அப்போ எல்லாருக்கும் பிடித்த ஒரு கேரக்டரா, எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு பெண். அந்த பெயர் எப்படி இந்த குடும்பத்து பெண்ணுக்கு வைக்கப்பட்டது என்று அவருடைய வாழ்க்கையை தேடி பார்த்தால், அவருடைய இயற்பெயர் கஜலட்சுமி. 7 வயதில் தந்தை பெரியார் அவரை நல்ல முறையில் படிக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய சூழல், கூட்டம், எந்த நேரமும் ஆட்கள் வந்து போவது, அவரால் படிக்க முடியாது என்பதால், ஏற்கனவே படித்தவரும் சென்னை மாநகராட்சியின் கல்வி அதிகாரியாக இருந்த குஞ்சிதம் அம்மையார் வீட்டுக்கு படிக்க அனுப்புகிறார். 7 வயது பெண்ணை படிக்க அனுப்பி அவருடைய பொறுப்பிலே விட்டுவிட்டார். குஞ்சிதம் அம்மையார், இது என்ன ஒரே பாவாடை சட்டை, தலைமுடி, கஜலட்சுமி, இதெல்லாம் வேண்டாம் என்று பாவாடை சட்டையை மாற்றி அவருக்கு கவுன் போட்டு கிராப் வெட்டி கஜலட்சுமியை மிரண்டாவாக பெயர் மாற்றுகிறார். நண்பர்களே, இன்றைக்கு கூட இது நடக்குமா யோசித்து பாருங்கள். அது யார்? அவருடைய குடும்பம் எவ்வளவு செல்வாக்குள்ள குடும்பம். அவருடைய அண்ணன் மகள், அவர் மீது அவர் எடுத்துக்கொள்ளுகிற உரிமை, அதற்கு அந்த குடும்பம் இசைவது, அவர் குஞ்சிதம் அம்மையார் வீட்டில் விட்டு படிக்க வைப்பது மட்டுமல்ல, அவருடைய பெயரை மாற்றுகிற உரிமை வரைக்கும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப அவர் இறக்கும் பொழுது ஐயா பேசிய அந்த பேச்சுக்கு எவ்வளவு பொருள் இருக்கிறது. இப்படி வாழ்க்கையை, குடும்பமே வாழ்க்கைதான், குடும்பமே கொள்கைதான்
என்று நிறுவிய அந்த சுயமரியாதை இயக்கம் திராவிடர் கழகமாக மாறக்கூடிய அந்த இடைப்பட்ட காலத்தில் ஐயாவின் தளபதியாக வந்தவர்தான் அண்ணா, பேரறிஞர் அண்ணா. ஏன்னா அந்த வரலாறு முழுக்க நாம் அதுக்குள்ளேயே போக முடியாது, இருக்க முடியாது. அங்கிருந்து அண்ணா எப்படி இணைகிறார், அவர்களுடைய அறிமுக நிகழ்ச்சிகளையெல்லாம் நாம் பத்திரிகையில் படித்திருக்கிறோம். செங்குந்தர் மாநாட்டில் தான் அவரை சந்திக்கிறார். இன்னைக்கு ஜாதி மாநாடுகள் என்பது வேறு. ஆனால் அன்றைக்கு அனைத்து சாதி மாநாடுகளும் அந்த மக்களுடைய உரிமைக்கான குரலாக ஒலித்தன. அன்னைக்கு எந்த ஜாதி மாநாட்டிலையும் வள்ளி கும்மி கொள்ளி கும்மி எல்லாம் போட்டதில்லை. இந்த சத்தியமாகிறது இதுக்கு யாரும் ஜாதி மாநாடு போடல. நம்ம பிள்ளைங்க நம்ம பையனை தான் கட்டணும், நம்ம பையன் நம்ம பிள்ளைய தான் கட்டணும் அப்படின்னு பேசுறதுக்கு மாநாடு போடலை. அன்றைக்கு மாநாடு போட்டவர்கள் அது கொங்கு வெள்ளாள சமுதாயமாக இருந்தாலும் சரி, மருத்துவர் வன்னியர் எந்த சமுதாயமாக இருந்தாலும் நம்முடைய மக்கள் எவ்வளவு பேர் படித்திருக்கிறார்கள், நம்முடைய இடம் என்ன, நம்முடைய புள்ளி விவரம் என்ன என்பதைத்தான் பேசியிருக்கிறார்கள். அப்படி பேசக்கூடிய இடத்திற்கு தான் தந்தை பெரியார் போகிறார், அல்லது அவர் போன பிறகு அதுதான் பேசப்படும், அதற்கு தான் அவர் செல்கிறார். அப்படி ஒரு ஜாதி சங்க மாநாட்டில் தான் அவரை சந்திக்கிறார். ஆனால் அவரை பார்த்தவுடன் நீங்கள் என் கூட வந்துடுறீங்களா என்று கேட்பதென்றால் அந்த கற்றோரை கற்றாரே காமுறுவர், இதை விட வேற என்ன அவர் கேட்க முடியும்? அன்று தன்னை ஒப்படைத்து கொண்ட அண்ணா கடைசி வரை அந்த உள்ளத்தில் தந்தை பெரியாருக்கு கொடுத்த இடத்தை ஒரு துளி கூட மாற்றவில்லை. இது வரலாறு ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் பல சான்றுகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது. 49 அவர்கள் விலகி இந்த தலைமை பொறுப்பை தந்தை பெரியாருக்காகவே வைத்திருக்கிறேன், தலைவர் நாற்காலி காலியாகத்தான் இருக்கும் என்று சொன்ன அந்த அறிவிப்பு தொடங்கி அடுத்து 2 பெரிய போராட்டங்கள். ஒன்று குலக்கல்வி எதிர்ப்பு போராட்டம். நாம் பிரிந்து விட்டோம், தந்தை பெரியாரை குறை சொல்லி இருக்கிறோம், ஆகவே குலக்கல்வியை எதிர்த்து தந்தை பெரியார் போராடட்டும், நமக்கு அந்த வேலை இல்லை என்று அண்ணா நிற்கவில்லை. இன்னும் அதிகமான தீவிரத்தோடு போராட்ட களத்தில் இறங்கினார். அந்த 2 இயக்கங்களுடைய போராட்டத்தினால்தான் ராஜாஜி பதவி விலகினார். அவர் பின்வாங்கவில்லை, பதவி விலக வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாக்கப்பட்டார். அடுத்து நேருவுக்கு கருப்பு கொடி. ஏன்? அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும் பேசவில்லை, தந்தை பெரியாரை இழிவாக பேசினார், மரியாதை குறைவாக பேசினார். அவருக்கு கருப்பு கொடி காட்டும் போராட்டம். அடுத்து அரசியல் சட்ட எரிப்பு. இதற்கிடையில் 2 பேரும் ஒரே காலகட்டத்திலே சிறைச்சாலையிலே இருந்திருக்கிறார்கள். ஐயாவினுடைய பொன்மொழிகள் நூலுக்கு தடை, அண்ணாவினுடைய ஆரிய மாயைக்கு தடை, 2லும் வழக்கு பதியப்பட்டு 2 பேரும் ஒரே காலகட்டத்தில் சிறைச்சாலையிலே இருந்திருக்கிறார்கள். அப்போது அண்ணா அவர்கள் பேசியதும் கட்டுரை எழுதப்பட்ட செய்திகள், அந்த 6 பிஸ்கெட்டுகள் என்ற அந்த கட்டுரைகளெல்லாம் நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், படித்திருக்கிறோம். அடுத்து 57 சட்ட எரிப்பு போராட்டம், அரசியல் சட்டம். அன்றைக்கு தந்தை பெரியார் உருவாக்கிய நீதிமன்றின் நீதிக்கும் நீதி சொல்வார், நெறிகெட்டு வளைந்ததெல்லாம் நிமிர்த்தி வைப்பார் என்று கண்ணதாசன் பாடினார். நீதிமன்றின் நீதிக்கு நீதி சொல்வதற்கு முன்னால் நீதிமன்றத்திற்கு போக வேண்டிய சட்டத்தை எழுத வைத்தார் தந்தை பெரியார். அதுதான் அரசியல் சட்ட எரிப்பு. அன்றைக்கு உங்களை கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்குவோம் என்று சொல்லும் பொழுது அரசியல் சட்டத்தை எரித்தால் என்ன தண்டனைன்னு உங்கள் சட்டத்தில் இருக்குதா என்று கேட்டவர் பெரியார். அதன் பிறகுதான் அவசரமாக தேசிய சின்னங்களை அவமதிப்பதற்கான தண்டனை சட்டம் என்று உருவாக்கப்பட்டது. அப்படி உருவாக்கப்பட்ட சட்டம் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. முதல் முறையாக சட்டமன்றத்திற்கு போயிருக்கிற 15 பேரில் அண்ணா அவர்கள் அதை எதிர்த்து
அந்த சட்டத்தை எதிர்த்து பேசுகிறார். மற்ற எல்லோரும் ஆதரிக்கிறார்கள். பொது உடைமை இயக்க தோழர்கள் உட்பட அந்த சட்டத்தை ஆதரித்து பேசுகிறார்கள். இது வரலாறு. நாம் இன்னைக்கு அதுக்காக போய் அவங்கள ரெட்ராஸ்பெக்டிவாலாம் கோச்சிக்க முடியாது. அவர்களுடைய சூழல் அது, அவர்கள் எடுத்த முடிவு. நான் செய்தியாக மட்டும் சொல்கிறேன். இந்த ஏசியை கொஞ்சம் குறைச்சிங்கன்னா நல்லது. நிறைய பேர் இது எல்லாருமே மரியாதையாக கையை கட்டிட்டு உட்காந்துருக்காங்க. பார்த்தா இன்னும் நிஜமாவே நான் பேசுறது அப்படி உருவத்தில் கேட்குற மாதிரி. ஆமாம் தானே? இல்லை, அங்கேயே சொல்லுங்க. சரி, பரவாயில்ல, போதும். இப்போ கொஞ்சம் சரியா இருக்கு. போதுங்க ஐயா வந்துடலாம், வாங்க. இல்லை, இப்போ சரியா இருக்கு, போதுங்க. அப்போது 57 அந்த மசோதா விவாதத்திற்கு வருகிறது. தேசிய சின்னங்களை அவமதித்தால் 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை. எல்லா கட்சிகளும் ஆதரித்து பேசுகின்றனர். திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கிறது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் எதிர்த்து பேசுகிறார். அப்பொழுது காமராஜரை பார்த்து அவர் சொல்லுகிறார், தந்தை பெரியாரை பற்றி உள்ளும் புறமும் முழுமையும் அறிந்தவன் நான். அவரோடு மிக அருகில் இருந்தவன் நான். உங்களுக்கெல்லாம் தெரிந்ததை விட பெரியாரை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். நான் தந்தை பெரியாரை அருகில் இருந்து பார்த்தவன் என்ற முறையிலே சொல்லுகிறேன். அவர் பல நேரங்களில் துயரத்தால் வருத்தப்பட்டிருக்கிறார், நொந்து போயிருக்கிறார், குழந்தை போல அழுதும் இருக்கிறார், கவலைப்பட்டிருக்கிறார். ஆனால் ஒருபோதும் அவர் பயந்து நான் பார்த்ததில்லை. அவர் அழுது கூட பார்த்திருக்கிறேன், ஆனால் அவர் அஞ்சி நான் பார்த்ததில்லை. ஆகவே 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை போட்டால் பெரியார் பயந்து விடுவார் என்று நினைக்காதீர்கள். நீங்கள் தான் அவருக்கு மிக வேண்டியவராயிற்றே. காமராசர் நீங்கள் வேண்டியவராயிற்றே. நீங்கள் கௌரவம் பார்க்காமல் அவரிடம் சென்று பேசினால் அவருக்கே உரிய தாட்சண்யத்தினால் அவர் மறுபரிசீலனை செய்வார். இந்த போராட்டத்தை பற்றி அவர் யோசிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. அதை விட்டுவிட்டு இப்படி கடுமையான சட்டத்தை இயற்றி அதன் மூலம் அவரை தண்டிக்கலாம், அச்சுறுத்தி விடலாம் என்று நினைக்காதீர்கள் என்றார் அண்ணா. அதன் பிறகு அது 10 ஆண்டு என்பது மாறி 3 ஆண்டு கடுங்காவல் தண்டனை என்று அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதன் கீழ்தான் 10,000 பேர் கைது செய்யப்பட்டார்கள். 3000 பேர் சிறைச்சாலையில் இருந்து அவருடைய குடும்பங்கள் எல்லாம் எப்படி துன்பப்பட்டார்கள் என்பதை இங்கு நம்முடைய தளபதி ராஜ் அவர்கள் அந்த அரசியல் சட்ட எரிப்பு வரலாற்றை ஒரு நூலாகவே எழுதியிருக்கிறார். இதெல்லாம் இன்றைக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள். அப்படி இருந்த அந்த உறவு பிரிந்திருந்தாலும் கூட மனத்தினால் இணைந்த அந்த உறவை அண்ணா அவர்கள் வெளிப்படையாக சொல்லுவதற்கான காலம் அவருடைய வெற்றியோடு வந்தது. அந்த வெற்றியை பற்றி என்னெல்லாம் பேசப்பட்டது என்பதும், தந்தை பெரியார் அவர்களை அவர் சென்று சந்தித்ததும், அதற்கு பிறகு ஏற்பட்ட அரசியல் மாற்றங்களை நாம் அறிவோம். அந்த நேரத்தில் எப்படி ஐயா அவர்களை பற்றி அவருடைய வாழ்க்கையின் முக்கியத்துவம் என்ன என்று அண்ணா சொன்னாரோ, அப்படி திமுக என்கிற அரசியல் இயக்கம் ஆட்சி பொறுப்பை ஏற்ற அந்த காலத்தை பற்றி பிற்பட்டோர் நலத்துறையினுடைய கமிஷனுடைய தலைவராக இருந்த ஏஎன் சட்டநாதன் அவர்கள், அவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் திராவிட இயக்க அரசியல் பற்றி 1984ஆம் ஆண்டு உரையாற்றியிருக்கிறார். அந்த உரை ஆங்கிலத்திலே அமைந்திருக்கிறது. அதனை பேராசிரியர் ஜெயதேவன் அவர்களும் சிவமாதவன் அவர்களும் தமிழாக்கம் செய்திருந்தார்கள். அந்த உரையில் இந்த இயக்கத்தினுடைய வரலாற்றை
அவர் சொல்லும் பொழுது தந்தை பெரியாருக்கு உரிய அந்த மரியாதையை முதலில் சொல்லிவிடுகிறார். பிறகு இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பீடம் ஏறுதல் என்ற அந்த செய்தியில் 57, 62 இந்த தேர்தலுக்கு பிறகு 62இல் தேர்தல் நடக்கவிருந்தது. புதிய தேர்தல் அறிக்கை எப்படி வந்தது? திமுக 50 இடங்களை பெற்றது. ஆனால் அண்ணா தோற்றார். உடனடியாக அவர் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த செய்திகளுக்கு பிறகு இதற்குள் இந்த மாற்றங்களுக்குள் அவர் சொல்லுகிறார், திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த சூழல். இதற்குள் திமுக தலைவர்கள் அரசியல் படிப்பினையை பெற்று தேர்தல் கலையில் வல்லவர்கள் என்பதை நிரூபித்து காட்டினர். அவர்கள் பெருநகரங்கள், வட மாவட்டங்களுக்கு அப்பாலும் தமது கட்சியின் பரப்பை விரிவுபடுத்தினார்கள். தென் மாவட்டங்கள் முழுவதும் அவர்களுடைய கொடிகள் காணப்பட்டன, முழக்கங்கள் ஒலித்தன. இத்தேர்தலில் அண்ணா தோல்வியடைந்தது வருத்தத்திற்குரியது. அது 62. ஆனாலும் அவர் உடனடியாக மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடுத்த 1967 பொது தேர்தலில் அக்கட்சி மாபெரும் வெற்றியை பெற்று ஆட்சியை பிடித்தது. அண்ணா முதல்வரானார். எக்கனாமிஸ்ட் இதழின் எழுத்தாளர் ஒருவர் விவரித்தது போன்று, பெயரை கூட உச்சரிக்க கூடாது என ஒதுக்கி வைக்கப்பட்ட கருப்பு மனிதர்கள் முதலாக ஆட்சியில் அமர்ந்தார்கள். சாதாரண கருப்பு மனிதர்கள், ஏன்னா அவர்களுக்கு முன்னால கருப்பு மனிதர் காமராஜர் இருந்தார். இன்றைக்கு வரைக்கும் காமராஜர் பெயர் புனிதமானது. ஆனால் அடுத்து வந்த கருப்பர்கள் பெயர் உச்சரிக்கப்படக்கூடாதது. அதை கலைஞர் அவர்கள் பின்னாளில் சொன்னார். கருணாநிதி என்ற பெயர் பலருக்கு கெட்ட வார்த்தையாக கருதப்பட்டது. அதை உச்சரிப்பதற்கு கூட அவர்கள் தயங்கினார்கள். அப்படி பெயரை கூட உச்சரிக்கப்பட முடியாத நிலையில் இருந்த கருப்பு மனிதர்கள் முதலாக ஆட்சியில் அமர்ந்தார்கள். இது தமிழக அரசியலில் ஒரு புதிய காலத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது. அண்ணா தனது கட்சிக்கு வழிகாட்டவும் அதற்கு சிறந்த ஒழுங்கமைப்புள்ள ஒரு அரசியல் சக்தியாக வடிவம் கொடுப்பதற்கும் நீண்ட நாட்கள் வாழாவிட்டாலும் அவர் ஒன்றை சாதித்தார் என்பது உறுதி. என்ன ஒன்றை சாதித்தார்? அரசியலில் பார்ப்பன தலைமை, பெருங்கட்சி அரசியல், அரசு பணிகளில் பார்ப்பன ஆதிக்கம் ஆகியவை நீங்கின. ஏன் இன்னைக்கும் அவங்களுக்கு வயிறு எரியுது? 3 செய்தி. அரசியலில் பார்ப்பன தலைமை, இன்னைக்கு வரைக்கும் வர முடியல. பெருங்கட்சி அரசியல், அரசு பணிகளில் பார்ப்பன ஆதிக்கம் ஆகியவை நீங்கின. இது உருவாக்கிய மாற்றம் என்ன? இரு கட்சி ஆட்சி முறை. நீதி கட்சி தொடங்கப்பட்ட காலம் தொட்டு கடந்த 50 ஆண்டுகளாக நாம் எதிர்பார்த்த சில வகையான இரு கட்சி முறை நாட்டை சீர்படுத்தும் என்ற நம்பிக்கை இருந்தது. சில வகையான இரு கட்சி முறை இது வேற இருக்கு. காங்கிரஸ் ஒரு காலத்தில் வலுப்பெற்று பிரிந்த திராவிட கட்சியிடம் இருந்து ஆட்சியை கைப்பற்றக்கூடும். ஆனால் அது பார்ப்பனர் அல்லாதாரால் உருவாக்கப்படும். காங்கிரஸே மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் அது பார்ப்பனர் அல்லாதாரால் உருவாக்கப்படும். என அரசியலில் சூழல்கள் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். அப்படி மாறினால் கூட இந்த தன்மை மாற முடியாது. அண்ணா அவர்கள் அந்த அடித்தளத்தை உருவாக்கிவிட்டார். ஆனால் அது பார்ப்பனரால் அல்லாதாரால் உருவாக்கப்படும். வெளிப்பார்வைக்கு எவ்வளவு அலங்காரம் கொண்டதாயினும், வெவ்வேறு மொழி மரபுகளை கொண்டு பேசினாலும் ஒரு திராவிட கட்சியின் கொள்கையை பெற்றிருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் ஒரு திராவிட கட்சியின் கொள்கையை பெற்றிருக்க வேண்டும். நமது மதிப்புக்குரிய தலைவர்களுள் ஒருவர் கூறியது போல, திராவிட தோற்றம் உள்ள ஒரு கட்சி மட்டுமே வாக்காளர்களின் ஆதரவை பெற முடியும். இந்த நிலையை அண்ணா உருவாக்கினார் என்று சட்டநாதன் அவர்கள் பதிவு செய்தார். அதை தொடர்ந்து இன்றைக்கு வரை அண்ணா உருவாக்கிய அடித்தளம்
அவருடைய பெருமைகளாக பேசப்படுகின்ற 3 செய்திகள் தமிழ்நாடு. அந்த தமிழ்நாடு பெயர் மாற்ற மசோதா சட்டமன்றத்திலே நிறைவேற்றப்பட்ட போது ஒருவர் கூட அதை எதிர்க்க முடியவில்லை. எதிர்ப்பவர்கள் கூட வளைந்து நெளிந்து கருத்து சொல்லுகிறார்கள். கடைசியில் மாப்போசி போன்றவர்கள் அதில் ஒரு பெயர் வாங்கினார்கள். என்னவென்றால், தமிழ்நாடு என்று இருக்கக்கூடாது, நாடு என்று இருக்க வேண்டும் என்ற திருத்தத்தை வாங்கய்யா வாங்க அப்படின்னு அவங்களையும் உள்ள கூப்பிட்டு இந்த திருத்தத்தையும் ஏற்றுக்கொண்டு தமிழ்நாடு வாழ்க என்று சட்டமன்றத்தில் அத்தனை பேரையும் முழங்க வைத்த அந்த நிலை இன்றைக்கு வரைக்கும். நீங்கள் கவர்னர் ஆளை வச்சு தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது, தமிழகம்னு சொல்லணும் என்றெல்லாம் சொல்ல முயற்சி செய்யும் போது அதிகமாக தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும். தேவையில்லாத இடத்தில் கூட அந்த பெயரை பயன்படுத்துவார்கள். வாசல்ல கோலம் போடுறாங்க தமிழ்நாடு அப்படின்னு. சில பேர் போட்டி கோலம் போட வச்சாங்க தமிழகம் அப்படின்னு. எங்கேயும் நீங்கள் பாரதியம்னு போட முடியாது. போடுறவங்களுக்கு தமிழகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன வேறுபாடு என்பது கூட புரியாது. இல்லை போடுங்கன்னா நாங்கள் தமிழகத்தை தானே போடுறோம், தட்சிண பிரதேசம்னு போடுங்கன்னா போடுவாங்களா? அதற்கு ஆள் கிடைக்குமா? 2வது சுயமரியாதை திருமணம். இன்றைக்கு வரைக்கும் உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. ஏன் அந்த பிரச்சனை? பல பேர் கேட்பார்கள். நம்ம அந்த சட்டத்தை மாதவன் அவர்கள் சட்ட அமைச்சராக இருந்து உருவாக்கியதும், அதற்கு ஐயா சொன்ன அந்த திருத்தம் அண்ட் ஆர் என்கிற அந்த சொற்களில் அண்ட் இருக்கக்கூடாது, ஆர் என்று இருக்க வேண்டும். மாலை அணிவித்தல் அல்லது தாலி கட்டுதல். மாலையும் போடணும் தாலியும் கட்டணுங்கிறது கட்டாயம் இல்லை என்று உருவாக்கினார். இதெல்லாம் நமக்கு தெரியும். பல நேரங்களில் இங்கே சுயமரியாதை திருமண நிலையம் இருக்குது. நம்முடைய பசும்பொன் அவர்கள் மிகச் சிறப்பாக ஆண்டுக்கு ஒரு 2000 திருமணங்களாக நடத்துகிறாங்க. அதில் என்ன பெருமைன்னா, அதில் கிட்டத்தட்ட 1500 திருமணங்கள் சாதி மறுப்பு திருமணங்கள். அவ்வளோ அமைதியாக அழகாக நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இந்த திருமணத்தை பதிவு செய்கிறவர்களுக்கு ஒரு சின்ன சிக்கல் வரும். அவர்கள் வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால், குறிப்பாக மணமகனோ மணமகளோ இந்துவாக இருந்து மற்றவர் கிறிஸ்தவராகவோ இஸ்லாமியராகவோ இருந்தால் சுயமரியாதை திருமணமாக அதை பதிவு செய்ய முடியாது. செய்து கொள்ளலாம், ஆனால் பதிவு செய்யும் பொழுது அதனை சிறப்பு திருமண சட்டம் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் பதிவு பண்ணணும். அப்போ சில பேர் கேட்பார்கள், ஏங்க அப்போ சுயமரியாதை திருமணத்தை 2 முஸ்லீம்கள் செய்யக்கூடாதா, கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடாதா, ஏன் அது இந்து மத சட்டத்தில் மட்டும் திருத்தம் செய்யப்பட்டது என்ற ஒரு கேள்வி இப்போதும் விவாதமாகவோ விமர்சனமாகவோ வரும். அதை முதல்ல கேட்கும்போது நமக்கு ஆமாம் இல்லை, அது ஏன் அப்போ எல்லாருக்கும் பொதுவாக பண்ணல அப்படின்னா நம்ம யோசிக்கிறோம். ஐயா யோசிக்காமல் இருந்திருப்பாரா? அவருக்கு இது தோணி இருக்காதா? இதை ஒரு பொது சட்டமாக கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாலும் அண்ணா செய்ய போகிறாரு தானே. அதை ஏன் இந்து திருமணத்தில் திருத்தம் பண்ணாங்க என்றால், ஏற்கனவே இஸ்லாமிய திருமணமும் கிறிஸ்தவ திருமணமும் சுயமரியாதை திருமணம் மாதிரி தான் நடக்கும். அது அக்ரிமெண்ட்டு தான், கான்ட்ராக்டு தான். அந்த பெண்ணிடம் கேட்பாங்க, உனக்கு சம்மதமா, கையெழுத்து போடணும், உனக்கு வர வேண்டிய பணம் வந்துருச்சா, மாப்பிள்ளை மகர் கொடுத்துட்டாரா, அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு எனக்கு சம்மதம் என்று அந்த பெண்ணும் கையெழுத்து போட்டால்தான் அது திருமணம். கிறிஸ்தவ முறைப்படி சர்ச்சில் நடக்கிற திருமணத்திலும் உனக்கு சம்மதமா உனக்கு சம்மதமா என்று கேட்டு தான் அதை திருமணத்தை பதிவு பண்ண முடியும். நான் பார்த்துக்கு எந்த கழுதையை கட்டுனாலும் கட்டுறது, எந்த கழுதைக்கு கழுத்தை நீட்டுனாலும் நீட்டுறது, கடைசியாக அப்புறம் தான் தெரியுது நிஜமாவே கழுதைன்னா கட்டணுமா நீட்டணுமா தெரியாது. இதெல்லாம் அதில் இல்லை. அப்போ இந்த சாஸ்திரத்தில் இருக்குது. அப்பா தாரை வார்த்து கொடுப்பதுன்னு வந்த பிறகு அந்த பெண்ணுக்கு என்ன கேள்வி இருக்குது, என்ன உரிமை இருக்குது? இது ஒன்று. 2வது, இஸ்லாமிய திருமணத்தையும் கிறிஸ்தவ திருமணத்தையும்
நடத்தி வைப்பவர் மத ரீதியாக அங்கு இருப்பவரே தவிர ஜாதி ரீதியானவர் அல்ல. ஜாதி தகுதி அதற்கு தேவையில்லை. இந்து திருமணத்துக்கு தான் அது பார்ப்பனரால் நடத்தப்பட்டிருக்க வேண்டும். இது எப்போ ஆரம்பிச்சது? நமக்கு தெரிஞ்ச சிலப்பதிகார காலத்தில் தான் ஆரம்பிச்சிருக்கு. அங்கே தான் பிரச்சனையும் ஆரம்பிச்சது. மாமுது பார்ப்பான் மறைவழி காட்டுன கண்ணகியும் கோவலனும் என்னன்னாங்க. ஆனாலும் இது எல்லாருக்குமே சொல்லுவாங்க. ராமர் சீதை கல்யாணம் புராணத்தில் நடந்தது. பெரிய ரிஷிகள்லாம் வந்து அத்தனை ரிஷிகள் வசிஷ்டர் உள்ளிட்ட மகா பெரியவாள்லாம் நடத்தி வச்ச திருமணம் தான். இதெல்லாம் கதையில் புராணத்தில் இருக்கலாம். ஆனால் சாஸ்திரம் சொல்லுகிறபடி அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிற தகுதி பார்ப்பனராக சாதியில் பிறந்தவருக்கு தான் உண்டு. அப்போ இந்த ரெண்டையும் ஒழிக்க வேண்டிய இடம் இந்து திருமண சட்டம்தான். அதனால்தான் சுயமரியாதை திருமணம் இந்து திருமண சட்டத்தினுடைய பிரிவு 7 கேபிட்டல் A என்று இணைக்கப்பட்டது. இதுக்கு இவ்வளவு பெரிய வரலாறு இருக்கு. இதை அண்ணா செய்தார். இது இன்னைக்கு வரைக்கும் நீதிமன்றத்தில் அப்பப்போ இது செல்லாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கடைசியாக இப்போ உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு இது சட்டப்படி செல்லும். இதை நிரூபிக்கணும். நிரூபிக்கப்பட்டது. 3வது இருமொழி கொள்கை. அதுதான் இன்றைய அரசியல் வரைக்கும் அண்ணாவினுடைய மாநில சுயாட்சி. இதுதான் வந்து அண்ணாவினுடைய உயிர் கொள்கைனா மாநில சுயாட்சி. அந்த மாநில சுயாட்சிக்கான அடித்தளம் நாம் எந்த மொழியில் படிக்கணும் என்பதை நம்முடைய மாநில அரசு முடிவு செய்யணும். தாய்மொழியோடு ஆங்கிலம் படித்தால் போதும். ஆங்கிலம் மொழியாக படிக்கணுமா வழியாக படிக்கணுமா இது அந்த காலகட்டத்தோடு பிரச்சனைகளோடு நாம் முடிவு செய்ய வேண்டியது. இன்றைக்கும் அந்த நண்பர் கேட்டார், பெரியார் வந்து ஏன் இப்படி சொன்னார்? தமிழ் சனியனை விட்டுருங்க, வீட்டில் இங்கிலீஷ் பேசுங்க, வேலைக்காரர்களோடையும் இங்கிலீஷ் பேசுங்க அப்படின்னு 3 செய்தியை சொன்னார். அப்போ நான் இன்னும் ஒன்று இருக்குது தம்பி, அதை விட்டுட்டீங்க. என்னென்ன? நீ வளர்ந்துட்ட, தாய்ப்பால் பத்தாது, அதுவே போதுங்கிறது தாய்ப்பால் பைத்தியம்னு சொன்னார். இதுவும் தெரியுமா? தெரியாது. அப்போ சொன்ன இதெல்லாம் ஏன் சொன்னார்? இதையெல்லாம் உண்மையில் பின்பற்றினவங்க யார்? இங்கிலீஷ் பேசுனவங்க யார்? நமக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னவங்க யார்? இதையெல்லாம் பின்பற்றி அவங்க எங்கே போயிட்டாங்க? இதை தான் பெரியார் சொன்னார். நீ வந்து ஒரு இனத்தை ஒரு சமூகத்தை முன்னேற்றணும்னா அந்த மனிதன் அப்படி இருந்தால் தான் அந்த மொழியை வளர்க்க முடியும். வடக்க இருந்து வர்றவங்கள நம்ம கேட்குறோம்ல, ஹிந்தி வேணாம் போட, ஹிந்தி தெரியாது, இல்லைங்க ஹிந்தி படிங்கன்னா நம்ம என்ன கேட்குறோம்? ஹிந்தி படித்தவங்களாம் இங்கே தானே வந்து வேலை பார்க்குறாங்க. எதை வச்சு கேட்குறோம்? அந்த மொழி அவனுடைய வாழ்க்கைக்கு உதவவில்லை, அந்த மொழி அவனுடைய வளர்ச்சிக்கு உதவவில்லை, அந்த மொழி அவனை உலகத்தின் பிற இடங்களுக்கு கல்வியால் அறிவால் தன் சிறகுகளில் ஏற்றி செல்லவில்லை. ஆகவே நீங்கள் தாய்மொழியில் வளர்ச்சி பெற்று தாய்மொழியை வளர்த்து அதன் மூலமாக பரவுகிற காலம் வேற. இங்கே அது இல்லை நிலைமை. அப்போ இங்கிலீஷ் படி, இல்லைங்க பேச வராது, வீட்டில் வேலைக்காரங்கள்ட்ட கூட பேசு, இதை தான் சொன்னார். மற்றபடி தமிழ் படிக்கக்கூடாது, தமிழ் வேண்டாம் என்று சொல்லுகிற தலைவராக இருந்தால் அடுத்த தலைமுறை குழந்தை தமிழ் படிக்கணுங்கிறதுக்கு தானங்க எழுத்த குறைங்கன்னு சொன்னார். இந்த மொழியை விட்டுறக்கூடாதே, அடுத்த தலைமுறை படிக்கணுமே, நீ இத்தனை கொம்பு போட்டுக்கிட்டே இருந்தால் அது எப்படி படிக்கும்? எழுத்த சொல்லும் போதே 12, 18, 30ன்னு சொன்னால் பரவாயில்ல. தமிழ் எழுத்துக்கள் எத்தனைன்னா 246. ஐயோ குழந்தை ஐயோ வேண்டாம், என்னால் 246 ஆகுது, 246, 47 என்ன கணக்கு? அது 12, 18 அவ்வளோதான், 30 எழுத்து தான். மற்ற அத்தனையும் அதனுடைய உருவாக்கங்கள் தான். ஆனால் நீங்கள் சொல்லும் போதே எங்கள் மொழியில் என்ன இருக்குது தெரியுமா?
அது இருக்குது இது இருக்குன்னு குழந்தை அலறிக்கிட்டு ஓடக்கூடாது. இது ரொம்ப இனிமையான மொழிப்பா. இனிமை தமிழ் மொழி எமது எமக்கின்பம் தரும்படி வாய்த்தனல் அமுது கனியை பிழிந்திட்ட சாறு எங்கள் கதியினில் உயர்ந்திட யான் பெற்ற பேர். இதை சொல்லணும், இதை சொல்லி கொடுக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? மொழி இனிமையாக இருக்கணும், எளிமையாக இருக்கணும், குழந்தைகள் கற்பதாக இருக்கணும். இன்னைக்கு எல்லாம் வச்சுக்கிட்டு தமிழில் டைப் பண்ணுறவே டொக்கு 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 டொக்குன்னு அந்த கொம்பு இருந்திருந்தா நம்மளால் இவ்வளோ வேகமாக பண்ண முடியுமா? அப்போ அடுத்த தலைமுறைக்கு சென்றதற்கு என்ன காரணம்? இந்த எழுத்து சீர்திருத்தத்தை தந்தை பெரியார் ஏன் கொண்டு வந்தார்? மொழியின் மீது இருக்கிற அன்பினால் கொண்டு வந்தார். அதே நேரம் ஏன் ஆங்கிலம் படி என்று சொன்னார்? ஒரு எளிய மனிதர் இன்னைக்கு ஆட்டோ ஓட்டுறார், அவ்வளவு சிரமப்பட்டு தன் குழந்தை ஆங்கிலம் படிக்கணும்னு நினைக்கிறார். அது என்ன ஆங்கில மோகமா? அவருக்கு தெரியுமா? இதை படிச்சுட்டா என் பையனும் கனடாவுக்கு போவாங்க, அவ்வளோதான். என் பையன் அங்கே போய் வேலை செய்யணும். நாம் இன்றைக்கி அவ்வளவு பெருமையாக சொல்வதற்கு ஒருவர் உயரணும். நீங்கள் அரசியல் மேடைகளில் கேட்கிறோம் இல்லையா, ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்குறாங்க. இந்த ஹிந்தி தெரியாது என்று சொன்னவர் தான் ஐயா அப்துல் கலாம். ஹிந்தி தெரியாதவர் தான் மயில்சாமி அண்ணாதுரை. ஹிந்தி தெரியாதவர் தான் வீரமுத்துவேல். இவர்கள் தான் இந்தியாவுடைய தலை சிறந்த விண்வெளி விஞ்ஞானிகள். உங்களால் வேறு யாரையுமே உருவாக்க முடியலன்னு சொல்கிறோன்னா அவர்களுடைய வளர்ச்சி எதில் அமைந்தது? ஆங்கிலம் படித்ததுனால அமைந்தது. அரசு பள்ளியில் படித்து ஆங்கிலம் படித்து அந்த இடத்துக்கு அவங்க போயிருக்கிறாங்க. இனி நாம் வளர்ந்த பிறகு தாய்மொழி கல்வியை வளர்ப்பது வேறு, அதை செய்யணும், அது வேறு. ஆனால் தந்தை பெரியார் சொன்ன காலத்தில் அது எதை நோக்கி சொல்லப்பட்டது? அதைத்தான் அண்ணா அவர்கள் இருமொழி கொள்கையை மாற்ற முடியாது என்று சொன்னார். நீங்கள் யாரை வேணால் கொண்டு வந்து வைங்க, அண்ணா சொன்னார் இதை மாற்றணும், இந்த 3 செஞ்சுட்டேன், இதை மாற்றணும்னு கையெழுத்து போட அந்த பேனா குனியாது. அதை குனியறதுக்கு நீங்கள் சிந்திக்கிற வரைக்கும், அஞ்சுகிற வரைக்கும் இந்த நாட்டை அண்ணாதுரை தான் ஆளுகிறான். அதுதான் செய்தி. அப்படி உருவான அந்த வரலாறு தான் இன்னைக்கு தொழில் புரட்சி நடந்திருக்கு. நம்முடைய இளைஞர்கள் வந்து அனைத்து வகையான தொழில்நுட்பத்தில் மேலோங்கி வருகிறார்கள். அப்படின்னா 2006, 2007 ஆண்டுகளில் இந்த மின் தகவல் தொழில்நுட்பம் இதற்கு வித்திட்ட முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய பெரும் பணி. அது சாதாரணம் அல்ல. அடுத்த 10 ஆண்டுல உலகம் எதை பார்க்க போகுது? செம்மொழி பூங்காவும் அவர் தான் அமைச்சர். அதுக்காக அங்கேயே போய் படுத்துக்க முடியாது, டைடல் பார்க்குக்கு போய் ஆகணும். நம்ம செம்மொழி பூங்காவில் உலாவலாம், காற்று வாங்கலாம். டைடல் பார்க்குக்கு நம்ம பிள்ளைங்க போனாதான் பாஸ்போர்ட் வாங்கலாம், விசா வாங்கலாம். அப்போ இங்கே காற்று வாங்கிக்கங்க, விசா வாங்கிட்டு அங்கே போய் நல்லா இருங்க. இது ரெண்டையும் இணைக்கிற அந்த பணியை அன்றைக்கு கலைஞர் அவர்கள் செய்தார். இன்னைக்கு அதனுடைய வளர்ச்சி என்ன நடந்திருக்கு? இன்னைக்கு என்ன தொழில்நுட்பம்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நம்ம தந்தை பெரியார் வந்து பசங்க சைக்கிளில் உட்காந்துட்டு வர்றாரு பின்னாடி. பேரறிஞர் அண்ணா வந்து அப்படி கோட் போட்டுட்டு கையை பேண்ட் பேக்கெட்டில் விட்டுட்டு ஸ்டைலாக நிற்கிறாரு. இதெல்லாம் வந்து வெறும் தலைவர்களை உருமாற்றி பார்க்கிற அழகு அல்ல நண்பர்களே. எத்தனை அறிவியல் மாற்றம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற அறிவியல் மனப்பான்மையின் அடையாளம். அந்த மனப்பான்மை உருவாக்கினதுனால இன்றைக்கு அரசு பள்ளி குழந்தைகள், இங்கே படிக்கிற குழந்தைகள், நம்முடைய இன்றைய தமிழ்நாடு அரசினுடைய முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய முயற்சியினால, விருப்பத்தினால அரசு பள்ளி குழந்தைகள் இன்னைக்கு வெளிநாடுகளில் போய் படிக்கிறாங்க. நினச்சி பார்க்க முடியுமா? எவ்வளோ பெரிய கற்பனையாக இருந்திருக்கும். ஒரு தந்தி வந்தால் அழுகிற ஊர் தாங்க நம்ம ஊர். தந்தியை பார்த்து பயந்தவங்க தான் நம்ம. பாஸ்போர்ட் வாங்கிறதுக்கெல்லாம் பணக்காரனாக இருக்கணும். பாஸ்போர்ட் வாங்கிறதுக்கே ஒரு கார், நம்ம தெருவில் ஒரு கார் போகும், அந்த கார் யாருதுன்னு ஊருக்கே தெரியும். ஏன்னா அவர் ஒருத்தருக்கு தான் கார் இருந்தது. இன்றைக்கி வந்து அத்தனை கார் கம்பெனியும் நம்ம ஊரில் தான் இருக்குது. உலகத்தின் சிறந்த கார் கம்பெனி பூரா இங்கே வந்து
தயாரிக்குது, நம்முடைய குழந்தைகள் அங்கே வேலை செய்கிறாங்க. உலகம் முழுக்க மிக சிறந்த நிறுவனங்களுக்கு போயிருக்காங்க. அங்கேருந்து அவங்க பேட்டி கொடுக்கும்போது, நான் இந்த ஊர், நான் அரியலூர், நான் கிருஷ்ணகிரி, நான் தேனி, அங்கேருந்து வந்தேன், இங்கே படிக்க வந்தேன், இது அப்படி சொல்லும்போது நமக்கு எப்படி இருக்குது? அடுத்த வளர்ச்சி அந்த சொன்னார் இல்லையா, அவர் உருவாக்கிய அந்த வளர்ச்சி நீ மாறாது. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியார் படம்னா அவங்களுக்கு என்னமோ பண்ணுது பாவம். அது என்ன படம்? ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஆணி அடித்து மாட்டினாங்களா? இல்லை இல்லை. அந்த அந்த கல்லூரி தலைவர் பிரின்சிபல் யாராவது அவர் ரூமில் மாட்டிக்கிட்டாரா? இல்லை. அங்கே நடந்த ஒரு நிகழ்ச்சி, கல்வியாளர்கள் 2 பெரும் கல்லூரி, அந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய உறுப்பு கல்லூரிகள் அவங்க இணைந்து அந்த பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே நடத்துகிறாங்க. அது இந்த இயக்கத்தை பற்றியது, சுயமரியாதை இயக்கத்தை பற்றியது, அதனுடைய நூற்றாண்டை பற்றியது. அந்த இடத்துல இது அத்தனைக்கும் ஒரே அடையாளமாக தந்தை பெரியார் படத்தை அவங்க திறக்கிறாங்க. இது அடுத்த இனி வரும் உலகம் அதை பேசுறதுக்கான அந்த அடையாளம். அங்கே போய் பார்க்கும் பொழுது உண்மையிலே நான் நினச்சி பார்க்குறாங்க, அவ்வளோ குடும்பங்கள் நம்முடைய முதல்வரை சந்தித்து நாங்கள் இந்த ஊர், நாங்கள் அந்த ஊருன்னு சொல்லும் பொழுது அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும்? இதுக்கு தானே ஒரு நூற்றாண்டு போராடி இருக்கோம், இதுக்கு தானே இந்த இயக்கம் உழைத்தது, இதுக்கு தானே வயிறெறிகிறான், இதுக்கு தானே விஸ்வகர்மா திட்டத்தை கொண்டு வரான், படிக்காதங்கிறான், எல்லாரும் படிச்சுட்டா யாருங்க வேலை பார்க்கறதுங்கிறான். எவ்வளவு போராட்டத்தோட, எவ்வளவு கெட்ட பேரோட, யாருக்கு உழைக்கிறோமோ அவர்களிடமே அதை உணராத நிலை கூட இருக்கு. ஆனாலும் இதை கடமையாக செய்து அதன் பயனை நேராக பார்க்கும்போது எப்படி அவர்கள் உணர்ந்திருப்பார்கள் என்றால், தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் இருந்திருந்தால் எந்த மகிழ்ச்சியை அடைந்திருப்பார்களோ அந்த மகிழ்ச்சியை முதல்வர் அடைந்திருப்பார். அந்த நிலையை உருவாக்கிய தந்தை பெரியாரையும் தளபதி அண்ணாவையும் நினைப்பதும் போற்றுவதும் அவர்களை பற்றிய செய்திகளை படிப்பதும் பரப்புவதும் நம் கடமை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி.